நிறைய பேர் ட்ரேட் போர்டே தெரிஞ்சிருக்கும். ஆனால் பை பண்ணுறதா செல் பண்ணுறதா என்ன செய்கிறேன்னு சொல்லி ஒரு டவுட் இருக்கும். நாங்கள் இதுவரைக்கும் எங்கெங்கே என்ன மாதிரி இதுன்னு பார்த்த நாங்கள் இந்த முறை பை பண்ணுறதா செல் பண்ணுறதா அதை எப்படி தீர்மானிக்கிறதுன்றதை பற்றி தான் மெயினாக பார்க்க போகிறோம். அப்போ இதுக்கு மெயினாக தேவைப்படுற ரெண்டு சாமான் என்னென்னு சொன்னால், ஒன்று பிஓஎஸ் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், அடுத்தது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் சொச்சன்னு சொல்லுவோம். இது ரெண்டுமே மெயினான ஆக்கள் எங்களோட இதில் பை பண்ணுறதா செல் பண்ணுறதான்னு தீர்மானிக்கிறதுல இவே மெயினான ஆக்கள். பிஓஎஸ் நடந்தால் அதுக்கு ஒரு மாதிரியும் சொச் நடந்தால் அதுக்கு ஒரு மாதிரியும் நாங்கள் ட்ரேட் போடுவோம். இதில் இப்போ நாங்கள் முதலாவதாக பார்க்க போகிறது பிஓஎஸ்ண்டா என்ன, அது எப்படி நடக்குதுன்றதை தான் நாங்கள் இப்போ முதலாவதாக பார்க்க போகிறோம். பிஓஎஸ்ன்றது ஒரு மார்க்கெட்டோட கண்டினியூஷனில் நடக்கிற ஒரு செயற்பாடு. நாங்கள் ஹையலோ அதுகள் எப்படி குறிக்கிறேன்டெல்லாம் போன வீடியோக்களில் பார்த்துருந்து நாங்கள் அதை பார்க்காட்டிக்கு நீங்கள் அந்த வீடியோவை பாருங்கள். இப்படி ஒரு மார்க்கெட் வந்திருக்கு. இந்த மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் நான் இப்போ இது அப் ட்ரெண்ட் மார்க்கெட் எல்லாருக்குமே தெரியும். அப்படியே க்ரீன் கலர் கேண்டில், ரெட் கலர் கேண்டிலும் வரும். அதில் க்ரீன் கலர் கேண்டிலுக்கு மெஜாரிட்டி கூடவே இருக்கும். இப்போ இதுக்கு பேர் அப் ட்ரெண்ட். இந்த அப் ட்ரெண்ட் மார்க்கெட்டில் நாங்கள் எப்படி குறிப்போம்னு சொன்னால், இதில் மேலே வார ஆளை ஹை என்று சொல்லுவோம். அதேமாதிரி கீழே இதில் வார ஆளை லோ என்று சொல்லுவோம். அப் ட்ரெண்ட் மார்க்கெட்டுன்னு சொன்னால் ஒரு ஹை, அடுத்த ஹை, இந்த ஹை உடைச்சு கொண்டு போகிறபடியாக மார்க்கெட் ஹையை நோக்கி போய் கொண்டிருக்கிற அப் ட்ரெண்ட் மார்க்கெட் ஹையை நோக்கி போய் கொண்டிருக்கிறபடியாக முன்னோக்கு எக்ஸ் வேறு அப்படி ஞாபகம் வச்சுருங்க ஹையை. அதேமாதிரி ஹை, அதேமாதிரி இங்கே லோ. அப்போ மார்க்கெட் அப் ட்ரெண்டில் போகுதுன்றபடியாக ஹை, அடுத்தது இது ஒரு ஹை. இதில் நான் ஹை இப்படி குறிக்கிறேன். ஹை குறிக்கிறது அவ்வளோ ஈஸியாக இருக்கே என்று யோசிக்காதீங்கோ. ஏன்னா அதுக்கு ரூல்ஸ் இருக்குது. நாங்கள் அதை ஏற்கனவே பார்த்துட்டோம். அதன்படி தான் நாங்கள் இதை குறிக்க வேணும். ஓகே, இப்போ இந்த அப் ட்ரெண்ட் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு ஹையும் உடைச்சு கொண்டு போகுது. லோ இங்கே விடப்படையில். அதாவது இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ஒரு ஹை இருக்குது, அது இங்கே உடைச்சிட்டு. அதேமாதிரி அடுத்த ஹை இங்கே இருக்குது, உடைச்சிட்டு. அடுத்த ஹை இங்கே இருக்குது, உடைச்சிட்டு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் லோ அப்படியே இருக்குது. இந்த ஹையலோ இதில் நீங்கள் அந்த லைன் நேராக வரணுமெண்டா ஷிஃப்டோட கொடுத்தீங்கன்னா நேராக வரும். அதையும் யூஸ் பண்ணுங்க. மற்ற ட்ரெண்ட் லைனுக்கு ஷார்ட்கட் வோல்டரோட T. நாங்கள் மார்க்கெட்டில் கண்ட்ரோலோட இதில் கொடுத்தோம்னு சொன்னால் சரியாக அந்த ஸ்பாட்டில் போய் தாண்டும். ஆனால் இது நான் இப்போ கீழே மார்க்கெட்டுன்றபடியே அது கீழே போயிடும்ன்றதால நான் இப்போ அதை யூஸ் பண்ணல. இந்த ஹையலோ உடைக்கீழ, அதேமாரி அடுத்த ஹையலோ அதுவும் உடைக்கீழ. அப்போ இங்கே ஹையலோ உடைக்கப்படாமலே இருக்கிறது. ஹையலோ கீழே இன்னும் அடிக்கீழ ஹை அண்ட் அப்படி என்ன செய்யுது, ஒவ்வொரு ஹையாக உடைச்சு கொண்டு போகுது. அப்படி உடைக்கிற அந்த ஒரு ஹையை மார்க்கெட் உடைக்க நாங்கள் அவரை பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ன்னு சொல்லுவோம். அதான் பிஓஎஸ். ஓகேயா? இப்போ உங்களுக்கு இது விளங்கி இருக்குமென்னு நினைக்கிறேன். இப்போ இதே பிஓஎஸை நாங்கள் டவுன் ட்ரெண்டுக்கு பார்ப்போம் எப்படி வருதுன்னு சொல்லி. இப்போ இதில் பார்த்தோம்னா இப்போ இதில் மார்க்கெட் இப்படி ஒரு நாளுமே மூவ் பண்ணாது. என்னென்னா எங்களுக்கு தெரியும். நாங்கள் அப்படி ஹை லோ மற்ற ஹை லோ எல்லாம் லோ ஹை எல்லாம் அப்படி குறிக்கிறோன்னு சொல்லி முதல் வீடியோக்களில் பார்த்து நாங்கள் அதை பார்க்காதாக்கள் தயவு செய்து அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. ஏனெண்டா இது அந்த ட்ரெண்டு தீர்மானிக்கிறது அதுதான். இப்போ நாங்கள் மெயினாக அதை தெரிஞ்சு வச்சு கொண்டு தான் இதுக்குள்ளே வரணும். பிஓஎஸ் அண்டா என்ன, சொச்சண்டா என்னண்டா அதை வச்சு தான் கண்டுபிடிப்போம். அப்போ இங்கே மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் லோவை நோக்கி போய் கொண்டிருக்கு, கீழே போய் கொண்டிருக்கு. அப்போ இங்கே ஃபஸ்ட்டாக வர லோவை ஹை அப்படி தான் வரும். அதேமாரி ஒரு லோவை ஹை. ஓகேயா? அப்போ இப்படியே என்ன செய்யும், மாறி எங்களுக்கு லோவை ஹை என்று கொண்டிருக்கும். கீழே இருக்கிறாள், அதாவது மார்க்கெட்டின் கீழ் பாயிண்டில் இருக்கிறாள் லோ அண்டும், மேல் பாயிண்டில் இருக்கிறாள்
லோவ ஹை என்று சொல்லியும் நாங்கள் சொல்லுவோம். இப்போ இதில் மேலே இருக்கிறார்கள் வந்து லோவ ஹை, மார்க்கெட் லோவை நோக்கி போய் கொண்டிருக்கிறபடியா அதை வந்து நாங்கள் லோவ ஹை என்று சொல்லுவோம். ஓகேயா? அப்போ இப்படி குறிச்சாச்சு. இப்போ இங்கே பிஓஎஸ் எங்கே நடக்குது? இந்த லோவை தூக்கிக்கான் இங்கே பிஓஎஸ் நடக்கும். இதில் லோ ஹை இப்படி மாறி மாறி வந்துருக்கும். இதில் நாங்கள் இப்போ பார்த்தோம்னு சொன்னால் இந்த லோ இங்கே உடைக்குது, அதே மாதிரி இந்த லோ இங்கே உடைக்குது, இது இங்கே, இது இந்த. ஓகே, அப்போ இப்படி என்ன நடக்குது? ஒவ்வொரு லோவும் கட் ஆகி கொண்டு வருது. இப்படி லோ தொடர்ந்து கட் ஆகுமா இருந்தால் அது டவுன் ட்ரெண்ட், ஹை தொடர்ந்து கட் ஆகுமா இருந்தால் அது அப் ட்ரெண்ட். அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிறது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்ன்னு சொன்னால் என்னென்னு சொன்னால், இப்படி ஒரு மார்க்கெட் போய் கொண்டிருக்குது, போய் இப்படி ஹை எல்லாம் உடைச்சு கொண்டு போகிற மார்க்கெட் இருந்தால் போல் லோ ஒன்று உடைக்குது. நிறைய பேர் நாங்கள் வர்றப்படி என்னென்னா, இப்படி ஒரு லோவை உடைச்ச உடனேயே நாங்கள் இனி செல்லிங் தானென்று சொல்லி முடிவெடுக்கிறது. அப்படி இல்லை. சில வேளை வந்து இந்த இடத்துல லிக்விடிட்டிக்காகவும் மார்க்கெட் வந்து கீழே உடைச்சிருக்கலாம். இப்போ இந்த இடத்துல நாங்கள் வெயிட் பண்ண வேணும். நாங்கள் அதிக ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வரணுமன்றதுக்காக இதில் ட்ரேட் போடுறதெல்லாம் கூடாது. அப்போ இந்த இடத்துல மார்க்கெட் இப்படி ஒன்று கொடுத்து திரும்ப ஒரு லோவை இங்கே உடைக்குமா இருந்தால் அதுக்கு பிறகு தான் நாங்கள் செல் பண்ண வேணும். அப்போ இங்கே நடக்கிற இந்த செயல்முறைக்கு பேர் தான் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். மார்க்கெட்டுன்ற கேரக்டர் மாறுது. அப் ட்ரெண்டில் போன கேரக்டர் இப்போ டவுன் ட்ரெண்டுக்கு வருது, அதான் சொச்சுன்னு சொல்கிறது. அதேமாதிரி டவுன் ட்ரெண்டுக்கு மார்க்கெட் இப்படி வருது. இப்படி வர மார்க்கெட் இங்கே வந்துட்டு இருந்தால் போல் இந்த ஹையை தூக்கி இன்னொன்று நாங்கள் ட்ரேட் போடுவோமா? இல்லை. திரும்ப இந்த ஹையை தூக்குமா இருந்தால் இதுக்கு பிறகு தான் நாங்கள் ட்ரேட்க்கு இந்த மார்க்கெட்டின் ஸ்ட்ரக்சர் அப் ட்ரெண்ட் ஆகுதுன்றதை கன்ஃபார்ம் பண்ணலாம். இப்போ இதை வந்து நாங்கள் ரியல் மார்க்கெட்டில் பார்ப்போம். இது ஒரு ஹை என்று எடுக்கிறேன், இது ஒரு லோ. ஏனெண்டா இங்கே வந்து இந்த புல் பேக்காக மார்க்கெட் கட் பண்ணியிருக்கு. அப்போ இது ஒரு லோ. திரும்ப இங்கே வருது, வந்து அடுத்த லோ இங்கே க்ரியேட் ஆகுது. நான் இதை வந்து ஒரு ஹை என்று எடுக்கிறேன். ஹை என்று எடுத்தால் இங்கே பார்த்தோம்னா மார்க்கெட் கீழே வருது, மேலே போய் இதில் ஒரு புல் பேக் கொண்ட தூக்குது. அப்போ மார்க்கெட் இதில் வந்து ஒரு லோவை க்ரியேட் பண்ணுது. இந்த லோ வந்து இந்த லோ இந்த கண்ட்ரோலோட கொடுத்தீங்கன்னா சரியாக வரும். இங்கே உடைக்கும். அப்போ இதில் உடைச்சி இதில் நான் லோ போடுவேன் ஆண்டு கேட்டால் இல்லை. ஏன்? இந்த லோ இங்கே வந்து இதில் ஒரு புல் பேக் உடைக்குதுன்னா இப்படி வந்து இங்கே இருக்கு ஒரு புல் பேக். இந்த புல் பேக்கை இங்கே உடைக்குது. புல் பேக்கை இங்கே உடைக்குது. அப்போ அடுத்த லோ வந்து இங்கே வருது. இந்த லோவுக்கு இடையில் இருக்கிற மிக உயரமான புள்ளி இது. அப்போ அதுதான் என்னது எங்களுக்கு ஹையாக வரப்போகுது. அதுதான் எங்களுக்கு ஹையாக வரப்போகுது. அப்போ இங்கே பார்த்தோம்னு சொன்னால் இந்த லோ உடைக்கிற இந்த இதை வந்து நாங்கள் பிஓஎஸ் என்று சொல்லுவோம். ஓகேயா? அடுத்தது இங்கே உடைக்குது, இதில் உடைக்குது. ஆனால் இங்கே புல் பேக் இல்லை, இங்கே வருது, உடைக்குது, இங்கே ஒரு புல் பேக் கொடுத்தா பிறகு இதில் இன்னொரு லோ க்ரியேட் ஆகுது. இது லோ. அப்போ இது என்னது? ஒரு லோவை இது கட் பண்ணினபடியாக இவர் வந்து என்ன ஒரு பிஓஎஸ், ஓகே. அப்போ இங்கே ஹை எங்கே வரும்? இப்படியே நாங்கள் இங்கே போய் கொண்டிருந்தால் இங்கே அடுத்த லோ இங்கே கட் ஆகுது. இந்த லோ இங்கே கட் ஆகுது. இங்கே கட் ஆகினா இதை நான் எடுக்கலாமான்னு கேட்டால் இல்லை. ஏன்னாண்டா இங்கே அடுத்தது இதை எடுக்கிறதுக்குள்ளே இங்கே அடுத்தது க்ரியேட் பண்ணப்படுது. இப்போ இங்கே ஒரு புல் பேக் வருது. நீங்கள் அப்படியே செய்ய எக்ஸ்பீரியன்ஸில் வேறு லெவலில் வரும். இது வந்து அடுத்த லோ. இதுக்கிடையில் இருக்கிற ஹை வந்து இங்கே இது வந்து ஹையாக வரப்போகுது. இங்கே பார்த்தோம்னா நான் முதலே சொன்னான், இங்கே பாருங்க,
மார்க்கெட் வந்து இந்த ஹையை உடைச்சிருக்கு, ஒரு விக் விட்டு குத்தி இருக்குது. இப்போ இதில் நாங்கள் பை பண்ணியிருந்தால் எங்களுக்கு லொஸ்ட் ஆகிருக்கு. ஏனெண்டா இதில் நாங்கள் யோசிக்கிறது மார்க்கெட் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடக்குது, அதாவது மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்லேருந்து அப் ட்ரெண்டுக்கு வந்துடுதுன்னு யோசிக்கிறது. ஆனால் இங்கே என்ன நடக்குது, அது இதில் வந்து லிக்விடிட்டி எடுத்துகிட்டு போயிருக்கு. அப்போ இதில் வந்து இப்படி வந்து திரும்ப இதை உடைக்குமா இருந்தால் நாங்கள் அதுக்கு பிறகு பை பண்ணலாம். இப்படியே பார்த்தோம்னா அடுத்த பியூஎஸ், இது ஒரு பியூஎஸ், இதுவும் ஒரு பியூஎஸ், இதுவும் ஒரு பியூஎஸ். ஓகேயா? இங்கே மார்க்கெட் பார்த்தோம்னு சொன்னால் நாங்கள் இதில் லோ கொடுக்கலாமா? ஏன் இங்கே ஒரு புல் பேக் கொடுத்துருக்குந்தா இந்த ரெட் இதை வந்து இங்கே இருக்கிறாள் உடைச்சிருக்கிறார். அது புல் பேக்குக்கு நாங்கள் இதை பார்க்கலாம். இப்போ இவர் வந்து ஒரு லோவாக க்ரியேட் ஆகிறார். இப்போ இந்த லோ இங்கே அடுத்தது இங்கே உடைக்குதுண்டா இது வந்து ஒரு பியூஎஸ். அப்போ இப்படியே என்ன செய்கிறோம், நாங்கள் இங்கெல்லாம் போட்டு போகலாம். இப்போ இதில் வந்து ஹை எங்கே வரும், இவர் தான் ஹை என்று வர போகிறார். இந்த லோவுக்கும் இந்த லோவுக்கும் இடைப்பட்ட உயரமான புள்ளி இவர் ஹை. அடுத்தது இந்த இது இங்கே உடைச்சிட்டுது. இதில் புல் பேக் ஏதாவது இருக்கான்னு கேட்டால் இல்லை. இங்கே வந்து இந்த இதில் ஒரு புல் பேக் கொடுத்துருக்குங்க, இந்த இதில் கொடுத்துருக்கு. அப்போ புல் பேக் கொடுத்தபடியாக நாங்கள் இவரை லோ வந்து மார்க் பண்ணலாம். அவர் லோ. அப்போ இந்த லோவுக்கும் இந்த லோவுக்கும் இடைப்பட்ட உயரமான புள்ளி இது. அப்போ இவர் வந்து என்னவா வர போகிறார், ஹை. இது வந்து ஹை. அடுத்தது பாருங்க, இந்த ஹையையே இரிஞ்ச தூக்கிட்டு இந்த ஹையையே மார்க்கெட் இங்கே தூக்கிட்டு அப்போ நாங்கள் என்ன செய்வோம், டக்குனா பை பண்ணு இங்கே சொச் வந்துட்டுன்னு சொல்லி யோசிப்போம். இதில் மார்க்கெட் இதில் நாங்கள் பை பண்ணக்கூடாது. என்னடா மார்க்கெட் இதில் வந்துட்டு இங்கே நின்றுட்டு திரும்ப இன்னொரு அப் புஷ் ஒன்று கொடுத்துருக்கு, மேல் வளமாக ஒரு புஷ் கொடுத்துருக்காண்டு கேட்டால் இல்லை. அப்போ அதால் நாங்கள் அங்கே வந்து என்ன செய்யக்கூடாது, பை பண்ணக்கூடாது. இதுக்காகத்தான் நாங்கள் கன்ஃபர்மேஷன் பார்க்க வேணுமென்று சொல்கிறது. அடுத்தது இங்கே ஒரு பியூஎஸ் வருது. இங்கே ஒரு பியூஎஸ் வந்துச்சுண்டா இதில் மார்க்கெட் வந்து இங்கே இதில் ஒரு இல்லை இது கொடுக்கல, அது ஏன்னு சொல்லுங்க பார்ப்போம். இதில் இப்போ பாருங்க, இதை வந்து நான் ஒரு புல் பேக்கை எடுத்துக்கொண்டு இதை லோ வந்து கொடுக்கலாமான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா இதை விட லோவான பொசிஷன் இருக்குது. அப்போ நான் என்ன செய்யணும், இதுக்கு மேலே இருக்கிற புல் பேக் இதை தூக்கும் வரைக்கும் வெயிட் பண்ணணும். அப்போ மார்க்கெட் என்ன செய்யும், இதை தூக்கிட்டு அதுக்கு பிறகு கீழே வரும். அந்த நேரம் நான் செல் பண்ணலாம். இதில் பாருங்கோ, மார்க்கெட் என்ன ட்ரெண்டில் போய்கொண்டிருக்குது, டவுன் ட்ரெண்டில் போய்கொண்டிருக்குது. லோ உடைச்சு கொண்டு வருது. அப்போ இப்படி டவுன் ட்ரெண்டில் இருக்குமா இருந்தால் நாங்கள் செல் பண்ணணும், அப் ட்ரெண்டில் இருக்குமா இருந்தால் பை பண்ணணும். ட்ரெண்ட் இஸ் யுவர் ஃப்ரெண்ட் என்றதுபடி நாங்கள் இதை செய்ய வேணும். இன்னொரு மார்க்கெட் பார்ப்போம். அடுத்தது நாங்கள் வந்து ஜிபிபி யூஎஸ்டி சார்ட்டில் பார்ப்போம். இதை நான் லோ வந்து வைக்கிறேன். இனி நாங்கள் ஹை பார்க்கணும், எங்கே ஹை இருக்குதுன்னு சொல்லி பார்க்க வேணும். இவரை நான் வந்து ஒரு ஹை என்று போடுறேன். ஓகே, இந்த ஹை வந்து இங்கே கட்டாகும். இது என்னது, ஒரு பியூஎஸ். இது ஒரு பியூஎஸ். அடுத்தது பார்ப்போம். இங்கே கட் ஆகிட்டுன்னா அப்போ உடனே இதை நாங்கள் ஹை எண்டு போடுறதில்ல, இங்கே ஒரு புல் பேக் வருது. அப்போ அதுக்கப்புறம் தான் இங்கே ஹை எண்டு வரும். இப்போ இந்த ரெண்டு ஹையுக்கு இடைப்பட்டதை நாங்கள் லோ ஒன்று குறிப்போம். ரெண்டு ஹையுக்கு இடைப்பட்ட கீழே இருக்கிற புள்ளியை லோ ஒன்று குறிப்போம். அடுத்தது இதுவும் ஒரு பியூஎஸ். இது எங்கே கன்ஃபார்ம் ஆகுது, இங்கே இருக்கிற புல் பேக்கை இது தூக்கினா பிறகு தான் இது ஹையாக வருது. ஆனால் இதை விட இது பவராக இருக்குது, மேலே உயரமாக இருக்குது. ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், இது உயரமாக இருக்குது. இது ஒரு புல் பேக். வேறு நான் ஹை என்று குறிப்பேன். ரெண்டு ஹையுக்கு இடைப்பட்ட கீழே இருக்கிற இவரை லோ ஒன்று குறிக்கிறேன். இப்போ இந்த ஹை கட்டாக இன்னொன்று
நிறைய பேர் பை பண்ணுவோம். அப்படி பை பண்ணினோம்னு சொன்னால் ஸ்டாப் லாஸ் அடிக்கும். ஏன்னா இது கிட்டத்தட்ட நடந்தது லிக்விடிட்டி ஸ்வீப். அப்போ இதில் வந்து நாங்கள் பை பண்ணுறது அதுகள் கூடாது. அப்படி எப்போ சர்ச் காட்டும்னு சொன்னால் இது வந்து ஃபுல்லாக இப்போ பிஓஎஸ்க்கு வந்து கட்டாயம் நாங்கள் என்ன செய்யணும், இதில் வந்து பொடி பிரேக் வச்சுருக்கணும். இதில் ஒரு பொடி பிரேக் வச்சுருந்தா தான் நாங்கள் அதை பிஓஎஸ்ன்னு சொல்லி எடுக்கலாம். அப்போ இப்போ இதில் நடந்திருக்கிறது வந்து ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப். இப்போ இது எங்கே வந்து இந்த ஹை கட் ஆகுது, திரும்ப இங்கே வருது. ஓகேயா, அடுத்தது இங்கே இதில் ஒரு புல் பேக் வந்திருக்குது. அப்போ அடுத்த ஹை வந்து இங்கே கன்ஃபார்ம் ஆகுது. இப்போ இதில் நடந்தது வந்து பிஓஎஸ் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இது எல்லா டைம் ஃப்ரேமுக்குமே நாங்கள் பாவிக்கலாம். ஓகே, இதில் ஹை வந்துட்டுது இங்கே. அப்போ கீழே இருக்கிற புள்ளி இவரை நாங்கள் லோ என்று குறிப்போம். அடுத்தது இங்கே மாற்றமெண்டா இந்த ஹை வந்து கட் ஆகலை, மாறி என்ன நடக்குது, இந்த லோ வந்து இங்கே கட் ஆகுது. இங்கே கட் ஆகிறபடியா இவ்வளவு நேரமும் மாறி மாறி ஹை கட் ஆகி கொண்டிருந்தது. இங்கே ஒரு லோ கட் ஆகினோன்னே நாங்கள் செல் பண்ணக்கூடாது. அப்படி செல் பண்ணினோம்னா எங்களுக்கு நிறைய அடி விடும். முதல்ல என்ன செய்யணும், இந்த லோ கட் ஆகினா பிறகு கட் ஆகினோன்னே நாங்கள் செல் பண்ணக்கூடாது. கட்டாகி இதில் ஒரு லோ மாதிரி ஒன்றை க்ரியேட் பண்ணி இந்த புல் பேக் இதில் ஒரு லோ மாதிரி ஒன்று க்ரியேட் ஆகுது. இதில் ஒரு புல் பேக் கொடுத்து இதில் ஒரு லோ ஒன்று க்ரியேட் ஆகுது. க்ரியேட் ஆகி பிறகு இந்த லோ ஏதாவது ஒரு இடத்துல அங்கே கட் ஆகும். இது கட் ஆகினா பிறகு தான் எங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஓகே, இங்கே ஒரு சர்ச் நடந்துட்டுது என்று சொல்லி இதுக்கு பிறகு தான் நாங்கள் கன்ஃபர்மேஷன் எடுப்போம். சரி, அப்போ இதில் நடந்தது வந்து என்னது, இதில் நடந்தது ஒரு பிஓஎஸ், இங்கே நடந்தது தான் சர்ச் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். இதுதான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்த்தது. இதுதான் நாங்கள் மார்க்கெட்டில் அப்ளை பண்ணுறது. இப்படியே மார்க்கெட் இனி டவுன் ட்ரெண்டில் போகும், ஜிபிபி யூஎஸ்டி. அப்போ இதில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், இப்போ நீங்கள் இதில் யோசிப்பீங்கள், என்னடா இது 1 hour டைம் ஃப்ரேமில் இவ்வளவு நாள் போகுது என்ன? அப்படி இல்லை, 5 minutesலேயும் நாங்கள் இது செய்யலாம், 1 minute-லேயும் இதுதான், 3 minutesலேயும் இதுதான். அப்படி எல்லா டைம் ஃப்ரேமுக்குமே இதே செட்டப் தான். இப்போ 5 minutesல என்னென்னு சொன்னால் ட்ரெண்ட் வந்து கொஞ்சம் வேகமாக மாற பார்க்கும். இதுகள் லாங், அதாவது கொஞ்சம் ஹையர் டைம் ஃப்ரேம் வந்து கொஞ்சம் மாறுறதுக்கு நாள் எடுக்கும். பாருங்கள், 1 hour எல்லாம் வந்து இப்போ ட்ரெண்ட் மாறுறதுக்கு இவ்வளோ நாள் எடுத்துருக்குன்னு சொன்னால் மார்ச் 31 4 மே வரைக்கும் டைம் எடுத்துருக்குது இந்த இது மாற. இதே நாங்கள் 15 minutes போய்க்க கொஞ்சம் வேகமாக மாறும், 5 minutes போய்க்க வேகமாக மாறும். ஆனால் கன்செப்ட் இதே தான். இதே கன்செப்ட்லாம் என்ன செய்யும், மாறிக்கொண்டிருக்கும். ஓகே, அப்போ இந்தியான் வீடியோவில் நாங்கள் பிஓஎஸ் சர்ச் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்து நாங்கள் இனிவரும் வீடியோவில் இதை விட முக்கியமான நிறைய விஷயங்கள் இதண்டி காத்திருக்குது. அது வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணுவோம். பாய்.